எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்றீங்களா? ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி தான் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் செய்கிறனால காஞ்ச மிளகா தான் போட போகிறோம். நாங்கள் எப்போவுமே காரம் தூக்கலாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு கை அளவுக்கு பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் போடுறத விட இந்த மாதிரி நடுவில் போட்டிங்கன்னா அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து சாப்பிட்றப்போ உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்டைலில் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. ரொட்டி வெரைட்டிஸ்க்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.